டேய், புளியங்குளம் கழுதைங்களுக்கு எவன்டா சீட்டு கொடுத்தான்? 2 வருஷத்துக்கு முன்னாடி வேப்பங்குளத்து கழுதைங்களுக்கு எவன் சீட்டு கொடுத்தானோ அவன் தான் எங்களுக்கும் சீட்டு கொடுத்தான்னு சொல்றா. இந்த பம்மத்து காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஊர் பிரச்சனையை ஊரோட வச்சுக்கோ. இது காலேஜ், இங்க கொண்டு வராத. நல்லா இருக்காது. எல்லோ ட்ரெஸ், எல்லோ பூவு. மாப்பிள்ள கிளாஸுக்கு வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை தேடி சுத்திட்டு இருக்கேன். இல்ல ஒரு பொண்ணு பூவு. அன்னைக்கே பூவை தூக்கிட்டியா? சரி சீக்கிரம் கிளாஸ்க்கு வா. என்னப்பா கையில பூவோட சுத்திட்டு இருக்க? இல்ல ஒரு பொண்ணு இதை மிஸ் பண்ணிடுச்சு, அதை கொடுக்கணும். அந்த பொண்ணா பாரு. ஹலோ. என்னது? எனக்கு எதுக்கு தரீங்க? உங்களோட தானே, கீழே கிடந்தது. என்னோடது இல்ல. இல்ல எல்லோ அண்ட் எல்லோ, எல்லோ ஃப்ளவர் உங்களுதான் நினைச்சேன். நான் பூ வச்சுக்கிறது இல்ல. வச்சா நல்லா இருக்கும். என்னடா பாக்குற? இல்ல பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க. பாத்துடா, பூ வைக்கிற இடத்துல புஷ்வானத்தை வச்சிட்டு போறாங்க. வேப்பங்குளத்துக்காரிடா. சூப்பர் பொண்ணு இல்ல? சூப்பர் பொண்ணு இல்ல, சூச பொண்ணு. வாழைங்க. எவ்வளவு நேரமா ஆறு அடிக்க? உனக்கு காது கேட்கல? கொஞ்சம் ஓரம் போக கூடாதா? எனக்கு பேசுற. ஓரம் போனா நான் வயலுக்குள்ள இறங்கி ஓட்ட முடியும்? நொச்சு ஆறு அடிச்சுக்கிட்டு பிச்சிருவேன் பிச்சு. வேப்பங்குளம் முக்கு தாண்ட வரைக்கும் வண்டி என் பின்னாலேயே வந்துட்டு இருக்கணும். இதுவரைக்கும் சிலம்பு போட்டியில பயில்வான் பின்னி எடுத்துட்டாரு. அவர் கூட மோதுறதுக்கு யாரு இல்லையா? இல்லையா? இதோ புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலே சிங்கம், வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை, புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். புல்லுக்கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? மாஸ்டர் புல்லட்டிலே புறப்பட்டால் புயல், கம்பை சுத்தினால் சூறாவளி, அடிச்சா அடி, இடிச்சா இடி, மிதித்தால் மிதி, மிதிச்சா மிதி. மொத்தத்துல அவரோட நேருக்கு நேர மோதனா மரணம்னா. ஏன் இப்படி ஓவரா சுத்திக்கிட்டு இருக்க? தைரியம் இருந்தா மோதி பாருல. எர்ரா கம்ப, குடுறா கம்ப. என்னல கம்புக்கு பதிலா கிரிக்கெட் ஸ்டெம்ப் எடுத்து வரான். கொஞ்சம் போது பட்டைய கிளப்புறாரு பார். என்னது உடஞ்ச கம்பெல்லாம் விட்ட வைக்கணும்? பார் 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 கம்பா. என்னல கம்பு சுத்த வந்தியா இல்ல கொடியத்த வந்தியா? இவ்வளவு பெரிய குச்சி வச்சிருக்க? அவன் சர்வீஸ போட்டாண்டா குச்சியோட ஒருத்தரான். ஏன் சர்வீஸ் 13 வருஷம், ஆனா நான் 13 குச்சி கொண்டாந்துருக்கேன். நீ பிஸ்கோட் 5 வருஷம் சர்வீஸ், அதனால தான் 5 அடி குச்சி வச்சிருக்க. அப்ப எப்படி வேணா ஆடலாமா? ஆடு, ஆடி பாரு. அரா 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 அரா. சரியான போட்டு. ஏண்டா இவ்வளவு பெரிய குச்சியை பார்த்துட்டு இன்னுமா நிக்கிற? மரியாதையா ஓடிரு. ஓடியாடா டேய். சரண்டர் ஆயிட்டா. சரண்டர் எங்க அம்மா சத்தியமா சரண்டர் ஆயிட்டா. உர்ரா உர்ராங்கறல. பெரிய கம்பு வச்சிருந்தா பெரிய ஆட்டக்காரனா நீ. நீ இருக்கே தெரியாது. இந்த ஏரியா பக்கம் மாட்ட தொலைச்சு விடுவோம் தொலைச்சு. ஐயோ மாஸ்டர் நல்லா கப்படு கிஞ்சிட்டு இருக்கீங்களே. அத விடுடா. நம்ம ஊர்க்காரங்க எவன வந்திருக்காயடா? குத்துவ தரத்துல ஒரு ரூபாய் கிடையாது மாஸ்டர். அப்ப நமக்குள்ள இருக்கட்டும். அப்படியே போட்டு நமக்கு வெற்றி 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 வெற்றி. நாங்க ஜெயிச்சிட்டோம். வெற்றி. இந்த கப்பு எந்த கல்ல வாங்குனீங்க? ராசியப்பன் பாத்திர கடையில. பாண்டி புல்லத்து பாண்டி. அழுத்த மாடிங்க. நல்லா தெரியுது. அம்மா உன் மகன் போட்டி மேல போட்டியா ஜெயிச்சு கப்பு மேல கப்பா வாங்கிட்டு வந்திருக்கான். எதுக்கு? இதுக்கு தாண்டா. என்னம்மா
நான் சாகரத்துக்குள்ள ஒரு தடவையாவது நீ ஜெயிக்கிறத நான் பார்க்கணும், அவ்வளவுதான். அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காதா? ஏச்சி, சும்மா இருக்க மாட்டா சித்தப்பா காசிப்பா பாத்திர கடையில உன்னை யாரோ பார்த்தா சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா ஐயா இப்படி வா. நாளா காலேஜ்க்கு போயிட்டு வந்திருக்க. ஒரு கண்ணெல்லாம் உன் மேலதான் பட்டிருக்கோம். துப்பியா? துப்பு, நல்லா துப்பு. ஏமா நீ ஒரு நாள் காலேஜ் போயிட்டு வந்திருக்க, இந்த சுத்துறியில நான் வருஷம் பூரா எத்தனை கப்பு வாங்கிட்டு வர்றேன். ஒரு நாளாவது ஒரு சுத்தா சுத்தி இருக்கலாம் நீங்க. சுத்தணும் அவ்வளவுதானே. ஏன் குழந்தை, நீங்க கப்பு வாங்கின காசுக்கு ஒரு மளிகை கடை வச்சிருந்தீங்கன்னா யாராவது நம்பி பொண்ணு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். நானும் வீட்டுல கிடக்கிற பட்டு புடவைங்க நாங்க எல்லாம் எடுத்து மாட்டிருப்பேன். மைனி, இந்த மளிகை கடை வைக்கிறது, புளிய உருட்டுறது, புண்ணாக்கணுன்றதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா நான் மாஸ்டர். என்னடா விளங்கின மதர். ஏன் மாஸ்டர் வராரு? ஏன் மாஸ்டர் வராருல? சும்மா இருக்கிறத பார்த்தா பிச்சு போடுவார்ல. சீக்கிரம் கம்பெனி சுத்துங்களே. சீக்கிரம் கடலை கட்டி எடுத்து விளையாடல. இந்த பூலப்பாண்டி ஆட்டுப்பால், மாட்டுப்பால், புலிப்பால், கழுதப்பால் எல்லா பால் டீ போட்டு தருவேன். எதுவுமே கிடைக்கலன்னா கள்ளிப்பால்ல போட்டு தருவேன். செருப்பால் அடிப்பேன். மாஸ்டர், ஏண்டா புழைக்க வந்த நாச்சன் போனா போன்னு இடம் கொடுத்து கடை வச்சுக்கிறான்னா கள்ளிப்பாலை கொடுத்து கொள்ளியா ஊருக்காரங்கள நீ? இது சரிப்பட்டு வராது. டேய், நாலு பேர் நாலு பந்தக்கால புடி ஊருக்கு வெளிய கொண்டு போட்டுவாங்க. மாஸ்டர் 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 உங்களுக்கு அன்பா அன்பு எவனுக்குடா வேணுங்க? ஒரு பேச்சுக்கு சொன்ன மாஸ்டர். என்ன தமிழ் செடுக்க? தமிழ் செட்டா தவளை வெளிய வரும்டா. தவளை குட்டி கூட வெளிய வர மாட்டேங்குது. இப்ப பாருங்க மாஸ்டர். நல்லா டேய் வணக்கம் மாஸ்டர். என்னடா கம்பு சுத்துற? கம்பு சுத்துனா உள்ள போய் வெளிய வந்து சைடு வழியா மேல வரணும். அதுக்கு பிறகு கம்பு சுத்துறது. சரி மாஸ்டர். வாக்கத்தை பையில கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஏய் எங்க வாங்க. என்ன வெயிட் தூக்குறாம? என்ன வெயிட் தூக்குறா? அங்க பாரு என் பழைய உடம்ப. பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை கட்டிங்ஸ் இருக்குன்னு. அப்படி வரணும்யா. இதெல்லாம் உண்மையா? ஈலா விடுறாங்க. இது வளர்த்த உடம்பு இல்ல, 300 ரூபா கொடுத்து வரைஞ்ச உடம்பு. உங்ககிட்ட கத்தி கத்தி என் உடம்பு தாண்டா போச்சு. வெயிட் போறாங்களா? வெயிட் தள்ளது. புரியுதா? முட்டா பழுகு. எத்தனை தடவை சொல்லி கொடுக்கிறது? தூக்கி கொடு. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் விடணும். அப்படியே இரு. இப்ப விடுறா பாப்போம். மாஸ்டர், உங்க அண்ணன் மகன் நேத்து நடந்த சைக்கிள் போட்டியில ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டான். ஜெயிச்சு தெர்றா போடா. வாய் கீழே போய் பேச்சுன்னு பாட்ட மாட்டேங்கிறா பாரு. ஏண்டா பூதபாண்டி, சாமி பாட்டா போட்டுக்கிட்டு இருக்கிய, திடீர்னு ஒரு பாய் டீ குடிக்க வந்தா என்ன பண்ணுவ? ஐடியா இருக்கு. சரி, திடீர்னு ஒரு பாதிரியா டீ குடிக்க வந்தா என்ன பண்ணுவ? இப்ப பாருங்க. மூணு பேரும் ஒண்ணா வந்தா என்னடா பண்ணுவ? ஏன் மாஸ்டர், நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்க போற போக்க பார்த்தா கடையை காலி பண்ண விட மாட்டீங்க போல இருக்கு. ஏன் உன் கடை எந்த ரூட்ல காலி பண்ண முடியுமா? வேற ரூட்ல காலி பண்ண முடியாதா? எப்படி காலி பண்ணுவீங்க? இப்ப பாரு, ஏடா இந்த தப்பு பெருசா இந்த பேண்ட் பெருசாடா? என்னங்க நீங்க? இதாங்க நம்ம நாட்டோட பாரம்பரிய வாத்தியம். செத்ததுக்கு பின்னாடி எல்லாரும் சந்தோஷம் சுடுகாட்டு வரைக்கும் கேட்டு போற ஒரே வாத்தியம். 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா பேண்ட் தானே பெருசு. எங்க தப்பு பெருசு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. மாஸ்டர் பேச்ச கேட்டு பிரிச்சு மேயிறானுங்களே. டேய், சொன்ன மாதிரியே கடையை காலி பண்ணிட்டனா? இப்ப இதுக்கு என்ன பாட்டு போடுவ? ஆஹா, ஆவுன்னா அடிச்சுக்கிறானுங்க, வெட்டிக்கிறானுங்க. இந்தியான்னு வந்தவன அவன் ஒற்றுமையா இருக்கான் பத்தியா? இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் தான் நம்ம இந்தியாவை எந்த நாளையும் ஒண்ணும் பண்ண முடியாதா? வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஆமாண்ணா, கணக்கு வாத்தியார் தான் சொல்லி கொடுப்பாரு. அவரே முழிக்கிறாரு. டேய் ஏஞ்சல், இடத்த காலி பண்ணுங்க. குண்டா போடா. உங்களுக்கு இங்க வேலை இல்ல. இந்தாங்க உங்க செயின். நேத்து கொடுக்க முடியல. நான் நேத்து செயினுக்காக வரல, உன்னை பார்க்கத்தான் வந்தேன். பார்க்கணும்னு தோணுச்சு. ஒரு நிமிஷம், என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். உன்னை முதல் தடவை பார்த்தப்போ அழகா தெரிஞ்ச, 2வது தடவை பார்த்தப்போ நல்லவளா தெரிஞ்ச, இன்னொரு தடவை பார்த்தப்போ உன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு.
ஆனா எப்போ உன்னை கட்டி பிடிச்சனோ அதுல இருந்து உன் கூட வாழணும்னு தோணுது. அம்மாவை தொட்டப்போ பாசம் தெரிஞ்சிச்சு, அப்பாவை தொட்டப்ப அறிவு வந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸை தொட்டப்போ தைரியம் வந்துச்சு. ஆனா உன்னை தொட்டப்போ எல்லாம் மொத்தமா கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. நீ எனக்கே வேணும் ஏஞ்சல். நான் எங்காவது கருங்குளம் பஸ் ஸ்டாப்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ எனக்காக இறங்கி வரணும். கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க, டிக்கெட் போட்டுக்கிறேன். போன ஸ்டாப்ல என் வயச உடச்ச உளிய வேப்பங்குளத்து கிளிய என் வயச உடச்ச உளிய ஆரடியல் தன்கனிய நீ ஓடி வாடி வெளிய. ஏமா கீழே விழுந்த நோட்டை தான் எடுத்துடல, சீக்கிரம் ஏறுமா. ஐயோ, அவன் உண்மையா போறத பார்த்தா ஊரை கூட்டிடுவா போல இருக்க. என்னப்பா சக்தியில் என்னாச்சு? என்னையா? ஒண்ணும் இல்ல சித்தப்பா, ஒரு சின்ன கனவு. கனவா? என்ன கனவு? வேப்பங்குளத்து சூச ஒண்ணு வெட்டிட்டாரு. அவன் எதுக்குடா என்னைய வெட்டுறான்? பின்ன ஒரு பொண்ணு கிட்ட நான் லவ் சொன்னா வெட்டாம என்ன பண்ணுவாரு? அதுக்கு ஒன்னே இல்ல வெட்டுறது, என்ன எதுக்கு வெட்டுறான்? எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பேசாம படு. ஆஹா, காலையில கட்ட கனவு பழிக்கும் பாங்களே. நான் என்ன செய்வேன்? கொஞ்ச நாளைக்கு தனியா போகக்கூடாது. மாஸ்டர், என்னடா? உங்களை பாக்குறதுக்கு 2 ஆள் அனுப்பிச்சிருக்காரு. மைக்கேல் சூச. மைக்கேல் சூசையா? அவன் எதுக்குடா என்ன பார்க்க அனுப்புறான்? தெரியல, ஆனா பாக்குறதுக்கு வாட்ட சட்டமா இருக்காங்க. அந்த இருக்காங்க பாருங்க. இவர் தாங்க எங்க மாஸ்டர். நான் தான் மாஸ்டர் உன்னை சொல்ல சொன்னேன். அப்ப நானு யாருன்னு அவங்க தான் கேட்டாங்க. எங்க அண்ணன் பிள்ளை கட்ட கனவு சீக்கிரம் படித்த போதே நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு ஒரு வேலை காணாவே தங்க மாலையா செஞ்சிடாதீங்க. வேறாயா பாப்பா, எனக்கு சூசிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. எங்க அண்ணன் சக்திகளுக்கு அவருக்கு தான்ப்பா பிரச்சனையே. ஏதா இருந்தாலும் நீ அவன்கிட்ட போய் கேளுங்கப்பா. மாஸ்டர் சிலம்பம் கத்து கொடுங்க மாஸ்டர். சிலம்பம் கத்து கொடுக்கவா? ஆமா மாஸ்டர். என்னடா சொல்றீங்க? ஆமா மாஸ்டர், சிலம்பம் கத்துக்க சொல்லி சைக்கிள் சூசை தான் உங்ககிட்ட அனுப்பி வச்சாரு. சைக்கிள் சூசையா? ஏய், நீ ஏதோ மைக்கேல் சூசின்னு சொன்ன. சாரி மாஸ்டர், நாக்கு புரண்டுச்சு. சைக்குக்கும் மைக்குக்கும் ஒரு எழுத்தான வித்தியாசம். விடுங்க. போட்டா யாரா அவன் சைக்கிள் சூச? பிஞ்சு போட சைக்கிள் டிப்ப பஞ்சர் ஓட்டுற எவனோ ஒரு பரதேசி போய் சொன்னான்னு அருவாளை தூக்கிட்டா வந்திருக்கீங்க. கத்து கொடுக்க முடியாது போய் சொல்றான். நீங்க சொன்னதை அப்படியே சொல்லிடுவா மாஸ்டர். அப்படியே போய் சொல்லு போ. போங்கடா. ஆளை பார்த்தா ஆனமா இருக்காங்க, ஆனா குரலை பார்த்தா கோழி மாதிரி இருக்கு. என்னடா சொன்னா? அசிங்கமா திட்டுனா. என் பேரை சொல்லியுமாடா திட்டினா? உங்க பேரை சொன்ன பிறகுதான் கிளி கிளின்னு கிழிச்சான். ஏய், என் பேரு சூச. நான் திங்கிறது தோசை, அவனுக்கு வைக்க போறேன் பூசை. என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படைய. ஏன் முகத்தை மூடுற? யாராவது பார்த்துட்டு போறாங்க. ஏய் ஜோசப், நான் டேவிட் பேசுறேன்டா. பைனல் முத்து தியேட்டர்ல நம்ம ஏஞ்சலும் சக்தி வேலும் ஒண்ணா உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க மக்கா. சீக்கிரம் வாடா. அவங்க எங்கதான் மக்கா இருந்தாங்க? எங்கடா அவங்கள காணோம்? இன்ட்ரோல பாப்போம். டேய் அங்க போறா. ஏய் ஏஞ்சலங்கடா. எதுக்கு கத்துற? தேடும் போது அறிவு யூஸ் பண்ண மாட்டியா? 20 டிக்கெட்ல தேனல்ல 5 இருக்கா? போய் கூட்டி போ.
பாப்கார்ன் சாப்பிடுறியா? வாங்கடா. இல்ல யாரா அது குறுக்க நின்னுட்டு கீழ உட்காருங்க. இப்போ சொல்றேன் உன்னை விட மாட்டேன். ஏஞ்சல், இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? எங்க போயிருந்த? நான் இங்கதான் இருந்தேன். போய் சொல்லாத. நிர்மலா, இவன் எங்க போயிருந்தா? அவ காலையில இருந்து இங்கதான் இருக்கானா? எல்லாம் சேர்ந்து இவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இருக்கடே, எல்லாம் ஊருக்கு வாங்க பேசிக்கிறேன். ஏய், என்ன பக்கத்து கிளாஸ்ல வந்து பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இவன் தங்கச்சி, அவன் என் ஊருக்கார பொண்ணு. நான் என்ன வேணா பண்ணுவேன். உன் வேலையை பார்த்துட்டு போ. டேய், உன் தங்கச்சினா வீட்டோட வச்சுக்கோ, ஊர் பொண்ணுனா ஊரோட வச்சுக்கோ. மீறி கிளாஸ்க்கு நுழைஞ்ச துவைச்சிருவேன். எல்லாம் உன் தங்கச்சி கொடுக்குற தைரியம் தான்டா. உன் சித்தப்பா கிட்ட சொல்லிடலாம். வெறும் வாய் வார்த்தையா சொன்னா அந்த ஆள் நம்ப மாட்டாரு. கையும் களமா பிடிச்சு தரணும். ஓம் கம் கணாதிபதி நம. என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் பேசக்கூடாது. விளக்கப்புடி தீமை அணையாம அம்மனமா ஊரை சுத்தி நடந்து வரணும். அம்மனை கட்டியாவா? ஆமா. என்ன அறிவிடத்தனமா பத்திக்கிற? பரிகாரம் பண்ணுனா பொழைப்ப, இல்லைன்னா படாத பாடுபடுவ. தெய்வமே, கொண்டு பிடிச்சி எதுவும் வெளியே வந்துடாம பாத்துக்குதாயே. நான் கண்ணி எழியாத கட்ட பிரமச்சாரி. என் கற்ப நீதான் காப்பாத்தன காலியா. ஆஹா, இவன் அவன்ல உள்ளட்டு பாண்டின்னு ஒருத்த வரல. அது என்ன குறுக்க நிக்கிற? அன்னைக்கு என்ன உதைச்சல்ல, ஆத்தாட்ட மனுஷன் இருந்து காப்பாத்து கேட்டேன். ஆனா நாய்கிட்ட இருந்து காப்பாத்து கேட்கிறேன். வருது. ஐயோ முட்டுக்கட்டு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகலை தெரிஞ்சு கிடைக்குதா? அம்மா இறக்கமே இல்லாம மேய் மேய்ன்னு மேய்ஞ்சிட்டு போயிருச்சே. பேசாம ஜோசப் செக்யூரிட்டி சர்வீஸே வைக்கலாம்ப்பா. எப்படி செக்யூரிட்டி மாதிரி வாசல்ல நிக்கிறான் பாரு. ஏமாறதான் போறான். இத பாரு, யார் இருக்கா? நீங்க இறங்குங்க. ஏஞ்சல் இறங்கி போறாடா. ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். சித்தப்பா, நான் ஜோசப் பேசுறேன். எப்படியாவது அவங்கள இன்னைக்கு உங்க சித்தப்பா கிட்ட கையும் களமா புடிச்சு கொடுத்துடா. ஏறு. மறுபடியும் இறங்க. நிறுத்தியா? நிறுத்த. என்னப்பாச்சே? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. பசம் மறிக்கிறாங்க, கொஞ்சம் இறப்பா. ஆரம்பிச்சுமா. அவன் இருக்க மாட்டான். ஏஞ்சல். அவன் கூட போயிட்டான். அப்பா. நீ இங்கேயாமா இருக்க? ஆமாப்பா. இல்ல சித்தப்பா, அவன் கூட சைக்கிள்ல போனா நான் பார்த்தேன். ஏய், இன்னொரு தடவை என் பொண்ணை பத்தி தப்பா பேசினா இந்த போல போன் வேற போட்டு. சாரி ஜோசப். தான் தங்கச்சி ஒருத்தனோட சுத்துறத பார்த்தா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். ஆனா ஒண்ணும் உன் கூட பிறந்த தங்கச்சி இல்லையே. அதனால நீ கொஞ்சம் தள்ளியே நில்லு. நானும் ஏஞ்சலும் சின்சியரா லவ் பண்றோம். உன்னால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் இவ்வளவும் செஞ்சேன். ஸோ இனிமே எங்க வழியில குறுக்கிடாத. ஓகேவா? வரேன்.